கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் வேதத்திலிருந்து பார்க்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு என்னவென்றால், கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டிய 2, கர்த்தரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய 4. கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டிய 2, கர்த்தரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய 4. நம்மளுக்கு ஒரு ரோல் மாடல் இல்லை நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிற எல்லாவற்றுக்கும் நமக்கு எல்லாவுமா இருக்கிறது யார்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நம்ம யார் மேல் நோக்கமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அவரையே நோக்கி பார்க்க வேண்டும். அவரையே நோக்கி பார்த்து அவர் எப்படி நடந்தாரோ அவருடைய பாதையில் நடக்க வேண்டும். நம்மை ஆசீர்வதிக்கிறது நம்முடைய கர்த்தர். ஒரு மனிதனோ உலக காரியமோ நம்ம என்ன பண்ண போகிறதில்ல, ஆசீர்வதிக்கவோ நமக்கு தேவையை தருவதோ இல்லை. நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறவர் யார்? நம்முடைய பரமபிதா. நாம் யாரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டுமா? என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். அப்படி நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு 2 முக்கியமான காரியம் மற்றும் தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய 4 முக்கியமான காரியங்களை நம்ம வேதத்தின் நிழலிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டிய 2 காரியம் என்ன? வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டிய 2 காரியங்களில் முதலாவது கிருபை. வாசிப்போம். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 25வது வசனம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். இந்த கிருபை என்பது இந்த வேதத்தில் ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த கிருபை என்பதை தேவன் சொல்லிக்கொண்டே வருகிறார். இந்த கிருபை என்பதை நாம் ஒரு மனிதன் இடத்துல நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. மனிதனால் கிருபையை தரவே முடியாது. கிருபையை தர வல்லவர் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அதனாலே கர்த்தரிடத்திலிருந்து எப்படி ஆகிலும் நாம் இந்த கிருபையை பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும். பவுலுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அன்றையும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். இங்கே பார்க்கிறோம், பவுல் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு தேவனுக்காக பக்தி வைராக்கியம் உள்ள மனிதன், கர்த்தருக்காக அநேக காரியங்களை செய்த ஒரு அப்போஸ்தலன். அந்த அப்போஸ்தலன் கர்த்தரிடத்துல ஒரு காரியத்திற்காக 3 தரம் வேண்டுகிறாராம். என்னது? ஆண்டவரே, இந்த முள் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். இந்த வேதனை, இந்த பலவீனம் என்னை விட்டு என்ன பண்ணணும்? நீங்க போகணும். இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி எத்தனை தரம் ஜெபிக்கிறாராம்? 3 தரம். எப்படிப்பட்டவர்? கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானவர், கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் உள்ள மனிதன். அப்படிப்பட்ட மனிதன் ஒன்றை ஜெபிக்கிறான், தேவன் கண்டிப்பா செய்யணும்ல. ஆனா ஆண்டவர் அதை சொல்லல. அங்க என்ன சொல்லுகிறார்? அந்த முள்ளெல்லாம் இருக்கட்டும் தம்பி, அது பாட்டுக்கு ஒரு பக்கம் 2 போட்டோம். என் கிருபை உனக்கு என்ன போதும். இது என்னவா? உனக்கு போதும். இதுவே உனக்கு அதிகம். இந்த கிருபை இருந்தா போதும். பலவீனத்துல என்ன வந்துடும்? பலன் வந்துடும். கர்த்தரிடத்துல நம்ம அநேக காரியங்களை கேட்கிறோம். ஆண்டவரே, இதை சந்திங்க,
அதை சந்திங்க. இந்த தேவையை பார்த்து கொள்ளுங்க, அந்த தேவையை பார்த்து கொள்ளுங்க, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்குன்னு நிறைய வேண்டுதலை வைக்கிறோம். ஆனா தேவன் சொல்லுகிறாரு, இந்த வேண்டுதல்லாம் என்ன வேணாம், என்கிட்ட கொண்டு வர வேணாம். உனக்கு எது போதுமா இருக்கும்? கிருபை போதுமா இருக்கும். அதனால எதை கேளு? கிருபையை கேளு. அவர் கிருபையை அளவில்லாமல் அளிக்கிற தேவன். அந்த கிருபை என்ன பண்ணுமா, இந்த மற்ற எல்லா காரியங்களையும் தானாக பொறுப்பெடுத்துக் கொள்ளுமா. இப்ப பவுலுக்கு ஒரு பலவீனம் இருக்கு. அந்த பலவீனத்தில் அவர் விழும் பொழுது எது தாங்குதா? கிருபை என்னை தாங்குகிறது. கிருபை என்ன பண்ணுமா, அந்த இடத்துல தாங்குமா. அப்போ நம்ம எதை வாஞ்சிக்கணும், எதை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும்? பணத்தையா, பொருளையா, ஆசீர்வாதத்தையா, ஐஸ்வர்யத்தையா, கிருபையா? இந்த கிருபை இருந்தா போதும். ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், பணம் இவைகள் எல்லாம் கூட நமக்கு கொடுக்கப்படும். வேதத்தில் பார்க்கிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கண்கள் என்ன கிடைச்சதா? கிருபை கிடைச்சது. உலகத்தில் அத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த கிருபையை ஒருத்தன் மட்டும் சுதந்திரித்து வைத்திருந்தான். யார்? நோவா என்கிற மனிதன் உத்தமனாய் நடந்து என்ன பண்ணியிருந்தான்? கர்த்தரிடத்துல கிருபையை சுதந்திரித்து வைத்திருந்தான். அந்த கிருபை என்ன செய்தது தெரியுமா? உலகத்தை அழிக்கும் பொழுது கர்த்தருடைய பார்வையில் அவனை கொண்டு வந்து நிறுத்திச்சான். கர்த்தர் பார்க்கும் பொழுது நோவா தனியா தெரிகிறான். ஏன்? அவனிடத்துல கிருபை இருந்தது. கர்த்தருடைய கிருபை அவனிலே வாசம் பண்ணினால உலகத்தையே அழிக்கணும்னு நினைக்கும் பொழுது நோவாவை மட்டும் துண்டா கர்த்தருடைய கண்களுக்கு அது காட்டுகிறது. அதனால அவன் என்ன பண்ணப்பட்டான்? பாதுகாக்கப்பட்டான். தேவன் ஒரு பேழையை உண்டாக்க செய்து அதற்குள்ளாய் அவனை வைத்து அவனையும் அவன் குடும்பத்தை என்ன பண்ணினாரு? பாதுகாத்தார். காரணம் என்ன? கர்த்தரிடத்தில் அவன் கிருபை பெற்றிருந்தான். வேற ஒண்ணுமே கிடையாது. கர்த்தரிடத்தில் அவன் பெற்றிருந்த ஒரே காரியம் என்னது? ஐஸ்வர்யமோ ஆசீர்வாதமோ அல்ல, கிருபையை பெற்றிருந்தான். அந்த கிருபை ஒன்று இருந்துச்சு. உலகமே அழிந்து போனாலும் அவனை ஒருவன் மாத்திரம் அவன் மீந்திருக்க செய்தது. அவன் குடும்பம் மாத்திரம் மீந்திருக்க செய்தது. காரணம் கர்த்தரின் கிருபை. யோசேப்பு சிறைச்சாலைக்கு போகிறான். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, யோசேப்பை அவன் செய்த தவறுக்காக, அவன் மேல் தவறு இல்லை ஆனால் அவன் தவறு செய்தான் என்று சொல்லி என்ன பண்றாங்க? சிறைச்சாலைக்கு கொண்டு போய் விடுகிறாங்க. கர்த்தருடைய கிருபையை அவன் பெற்றிருந்தபடினாலே சிறைச்சாலையின் தலைவனின் கண்களிலே அவனுக்கு என்ன உண்டானதா? தயவு உண்டானது என்று வேதம் சொல்லுகிறது. அவன் தயவுக்காக எதிர்பார்க்கல. அவன் சிறைச்சாலைக்கு போகிறான், அவன் தயவை எதிர்பார்க்கல. ஆனா அவனிடத்தில் கர்த்தருடைய கிருபை இருந்தபடியினாலே தானாக அவனுக்கு என்ன உண்டானது? தயவு உண்டானது. நிறைய நேரங்கள்ல மனுஷருடைய தயவை நம்ம எதிர்பார்த்து நிறைய காரியங்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே நான் போறேன், அவர் பார்க்கும் பொழுது அவர் கண்களில் எனக்கு தயவு கிடைக்கணும். அந்த மனுஷன் இந்த காசு கேட்கக்கூடாது, அந்த காசு கேட்கக்கூடாது, அந்த டாக்குமெண்ட் கேட்கக்கூடாது, இந்த டாக்குமெண்ட் கேட்கக்கூடாது, ஏன்னா என்கிட்ட இல்லை. ஆண்டவரை நீங்க தான் எனக்கு அந்த இதெல்லாம் நடக்காம பார்த்துக்கணும்னு அநேக வார்த்தைகள்னால நம்ம செபிக்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு காண்பிக்கிறது, நம்ம இடத்துல கிருபை மாத்திரம் இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம அந்த மற்ற காரியங்களுக்கெல்லாம் நம்ம கேட்கவே தேவையில்லை. ஆண்டவரை என்கிட்ட இது இல்லை அது இல்லைன்னு நம்ம சொல்லவே தேவையில்லை. அந்த கிருபை மற்ற எல்லாவற்றையும் நிரப்பிவிடும். காலியா இருக்கிற எல்லா இடங்களையும் இந்த கிருபை போய் என்ன பண்ணிரும்? ஃபில் பண்ணிரும். அப்படிப்பட்டது இந்த கிருபை. இந்த கிருபை பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறது. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் கிருபையினாலே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார். இந்த கிருபை என்பது மீட்பை தர வல்லது. யாத்திராகமம் 33:16 வாசிக்கிறோம், இந்த கிருபையானது தேவனுடைய சமூகத்தையே கொண்டு வருமா. யாத்திராகமம் 33:16 வசனம், எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதினால் அல்லவா. யாத்திராகமம் 33:16 வசனம், எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதினால் அல்லவா. இந்த கிருபை என்ன பண்ணுதான்? கிருபை இருந்துச்சுன்னா யார் கூட வருவாவா? தேவனே கூட வருவாராம்.
அவர் சமூகம் நம்மோடு கூட வரும். காரணம் நம்ம இடத்துல இருக்கிற கிருபை. கர்த்தரின் கிருபை நம்மளிலே வாசம் பண்ணினால் தேவ சமூகம் நம்மோட இருக்கும். அவர் நம்மோட வருவார். நம்ம எங்க போனாலும் யார் வருவாவாம்? கிருபை இருந்துச்சுன்னா கர்த்தரே வருவாராம். அவர் நம்மோட இருக்கிறார். அதனால நம்ம சொஃபிஸ்டிகேட்டடா நம்ம கஷ்டப்படுகிறத ஒரு ஃபீல் ஆண்டவர் பார்த்தாருன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? எல்லா தேவையும் சந்திப்பார். அவர் நம்மோட வர வைக்க வேண்டுமானால் நம்ம இடத்துல என்ன இருக்கணும்? கிருபை இருக்கணும். இந்த கிருபை தேவனுடைய மகிமையை கொண்டு வருமா? 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கிருபை தேவ மகிமையை கொண்டு வருமா? சங்கீதம் 6ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கிருபை ரட்சிப்பை கொண்டு வருமா? அதாவது விடுதலையை கொண்டு வருமா? சங்கீதம் 33:18 வாசிக்கிறோம். இந்த கிருபை நித்திய ஜீவனை, அழிவில்லாமையை நமக்கு கொண்டு வருமா? நீதிமொழிகள் 16:6 எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கிருபை பாவ நிவர்த்தியை கொண்டு வருமா? பாருங்க, இந்த ஒரு கிருபைக்குள்ள தேவன் எவ்வளவு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். நம்ம எதற்காக செபிக்கிறோம், எதை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதில் நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். செல்வத்தை மாத்திரம் தேடணும்னு வைங்களேன், தேவன் செல்வத்தை தருவார். நிறைய பேரை பார்க்கிறோம். அநேக செல்வங்கள் இருக்கு, அநேக திரட்சி இருக்கும். ஆனால் அவங்க மனதில் ஒரு பாரம், ஒரு முள் என்ன பண்ணப்பட்டுட்டே இருக்கும்? குத்திக்கிட்டே இருக்கும். காரணம் என்ன? வாசிப்போம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என் மேல் சுமத்ததினால் உம்முடைய அடியானுக்கு உபத்திரவம் வரப்பண்ணினது என்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனது என்ன? எதனால மோசே சொல்லுகிறார் உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைக்கலன்ட்டு? அவன் மேல் என்ன சுமத்தப்பட்டுச்சான்? பாரம் சுமத்தப்பட்டிருக்கான். இன்னைக்கு போய் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, உங்களுடைய இருதயங்களில் இன்னும் ஏதோ ஒரு பாரம் இருந்து கொண்டே இருக்கு. அவங்க மேல ஏதோ ஒரு பாரம் சுமத்தப்பட்ட போலவே இருக்கா? இன்னும் நீங்க சரியா தேவனிடத்துல இருந்து எதை பெற்றுக்கொள்ளல? கிருபையை பெற்றுக்கொள்ளாதீர்கள். கிருபை இல்லாத இடத்துல தான் என்ன உண்டாகும்? பாரம் உண்டாகும். வேதனையோ பாரமோ கஷ்டமோ கலக்கமோ நம்ம இடத்துல இருக்குன்னா காரணம் இன்னும் சரியா நாம தேவனிடத்துல இருந்து என்ன பெற்றுக்கொள்ளவில்லை? கிருபையை பெற்றுக்கொள்ளவில்லை. இந்த கிருபையை எப்படி தேவனிடத்துல இருந்து பெற்றுக்கொள்வது? இவ்வளவு அதிசயமான ஆச்சரியமான அநேக ஆசீர்வாதங்களை உள்ளடக்கிய இந்த கிருபையை எப்படி நாம் பெற்றுக்கொள்வது? சங்கீதம் 103:11. சங்கீதம் 103:11. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. எதனாலே தேவன் கிருபை அளிக்கிறாரா? யாருக்கு அளிக்கிறாரா? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் என்ன தங்குமா? கிருபை தங்குகிறதா. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் தான் என்ன இருக்கும்? கிருபை இருக்கும். கர்த்தரிடத்துல இருந்து எப்படி நாம் கிருபையை பெற்றுக்கொள்வது? கர்த்தருக்கு நாம் பயப்படுகிறதுனாலே. கர்த்தருக்கு பயந்து நடப்போமானால் நாம் எளிமையா தேவனிடத்துல இருந்து எதை பெற்றுக்கொள்ளலாம்? கிருபையை பெற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக வாசித்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, இது தேவனுடைய ஈவு. தேவன் இதை இலவசமாக தருகிறார். அவருக்கு நம்ம பணத்தையோ பொருளையோ நாம் எது செலுத்தி நாம் இந்த கிருபையை வாங்க தேவையில்லை. நாம் கர்த்தருக்கு பயப்படுவோமானால் கர்த்தர் எதை தருவார்? கிருபையை தருவார். இந்த கிருபை வந்துட்டா போதுங்க. இந்த கிருபை நம்மளே வாசம் பண்ணிட்டா போதும், மற்ற எல்லாத்தையும் தேவனிடத்துல இருந்து அழகாய் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். நம்ம கேட்கவே தேவையில்லை. கர்த்தரின் கிருபை நம்ம இடத்துல அதிகமாக இருந்தாலே ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு அநேகமாக இருக்கும். நம்முடைய தேவைகளை கர்த்தர் பார்த்து கொள்வார். நம்ம எதற்கும் கலங்கி நிற்க தேவையில்லை. பாரம் இருக்காது, நம்ம மேல ஒரு பாரம் சுமத்தப்படாது. ஏனென்றால் கிருபை நம் மீது பூரணமாக இருக்கும். கர்த்தரிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது காரியம் என்ன? அதே எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிப்போம்.
கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. இரண்டாவதா கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? விசுவாசம். உங்களுக்குலாம் சிலருக்கு குழப்பமா இருக்கலாம். விசுவாசமா? நம்ம தானே விசுவாசம் வைக்கணும், கர்த்தர் எப்படி விசுவாசத்தை தருவார் அப்படின்னு சிலருக்கு ஒருவேளை குழப்பமா இருக்கலாம். வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓட கடவுள். இந்த வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தை அவர் தான் என்ன பண்ணுகிறாராம்? துவக்குகிறாராம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி. விசுவாசத்தை யார் தான் ஆரம்பிச்சு வைக்கணும்? நம்மள இயேசு தான் ஆரம்பிச்சு வைக்க முடியும். ஒரு மனிதனால நம்ம இடத்துல விசுவாசத்தை ஆரம்பிக்க முடியாது, நம்ம இடத்துல துவக்கி வைக்க முடியாது. விசுவாசமானது கர்த்தராலே நமக்குள்ளாக துவக்கி வைக்க முடியும். இந்த விசுவாசம் ரொம்ப முக்கியம். இந்த கிருபையும் விசுவாசமுமே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு நங்கூரம் போல நாம் நிலைத்திருக்க காரணமாக இருக்கிறது இந்த கிருபையும் விசுவாசம் தான். இந்த விசுவாசத்தை யார் தான் நமக்கு அளிக்க வேண்டும்? இயேசு தான் அளிக்க முடியும். இந்த விசுவாசம் தன்னிச்சையாய் செயல்பட முடியாது. விசுவாசம் ஏதோ ஒரு ஒன்றுமே இல்லாததில் நம்மளால என்ன வைக்க முடியாது? விசுவாசத்தை என்ன பண்ண முடியாது? வைக்கவே முடியாது. நான் எதையாச்சும் ஒன்றை பிடித்து கொண்டு பற்றி கொண்டு தான் என்ன பண்ண முடியும்? விசுவாசத்தை வைக்க முடியும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. விசுவாசம் என்றால் என்ன? நம்பப்படுகிறது. ஒன்றை எல்லாரும் என்ன பண்ணுகிறாங்க? நம்புறாங்க. அதன் மேல் நான் வைக்கிற உறுதி தான் என்னது? விசுவாசம். ஆல்ரெடி ஒன்று எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு, ஆல்ரெடி ஒரு விஷயம் இருக்கு, அதன் மேல் வைக்கிறது தான் என்னது? விசுவாசம். இல்லாத ஒன்றின் மேல் வைக்கிறது என்ன? இல்ல, விசுவாசம் அல்ல. அதே போல காணப்படாதவைகளா இருந்தாலும் அவைகளை நாம் என்ன பண்ணி இருக்கிறோம்? கேட்டு இருக்கிறோம். காணல, இயேசுவை நாம் என்ன பண்ணல? காணல. ஆனா இயேசுவை நாம் என்ன பண்ணி இருக்கிறோம்? கேட்டு இருக்கிறோம். அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? ஒன்றை நாம் கேள்விப்படலைன்னா என்ன பண்ண முடியாதா? விசுவாசிக்க முடியாதா? ஸோ ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? விசுவாசிக்கவே முடியும். விசுவாசத்தை அதில் வைக்க முடியும். அந்த விஷயத்தை தர யாரால் முடியும்? கர்த்தரால் மாத்திரமே முடியும். இந்த நம்பப்படுகிறவைகளுக்கு நம்பப்படத்தக்க ஒரு விஷயத்தை யாரால தான் கொடுக்க முடியும்? கர்த்தர் தான் கொடுக்க முடியும். கேள்விப்படக்கூடிய விஷயங்களை யார் தான் உருவாக்க முடியும்? கர்த்தர் தான் உருவாக்க முடியும். அவர் நினைக்காவிட்டால், அவர் மனம் வைக்காவிட்டால் நம்மளில என்ன உண்டாகாது? விசுவாசம் உண்டாகவே உண்டாகாது. நம்ம ஒரு நல்ல பூரண விசுவாசம் உடையவர்களாக இருக்கணும்னா யார் தெரியுமா அதுக்கு மனம் வைக்கணும்? கர்த்தர் மனம் வைக்கணும். நல்லா யோசித்து பாருங்க. இன்னும் இயேசுவை அறியாத எத்தனை ஜனங்கள் இந்த தேசத்தில் இருக்கிறாங்க. விசுவாசிக்க ஒரு காரணம் இல்லாத எத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நம்ம எல்லாம் தேர்ந்தெடுத்து நம்ம இடத்துல ஒரு காரணத்தை கொடுத்து நாம் அதன் மேல் விசுவாசம் வைக்க சூழ்நிலை யார் ஏற்படுத்தி தந்தது? கர்த்தர் தான். நம்ம இயேசுவை விசுவாசத்தை உட்கார்ந்துருக்கிறோம். அந்த இயேசுவை நம்ம இடத்துல கொண்டு வர தேவன் யாரோ ஒருவரை பயன்படுத்தினார். இல்லைன்னா இந்த விசுவாசம் நமக்குள்ளாக உண்டாயிருக்குமா? இத்தனை நாள் நம்ம இதில் நிலைத்திருக்க முடியுமா? விசுவாசத்தை கர்த்தர் இடத்துல நாம் பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இயேசு இந்த பூமியில் வந்தார். இந்த பூமியில் வந்தோடனே அவர் செய்த முதல் அற்புதம் என்ன? கானா ஊரில்
கல்யாண வீட்டில் தண்ணீரை என்னவா மாற்றினார்? திராட்சை ரசமாக மாற்றினார். இவர் இதை செய்வாருன்னு யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? மரியாளுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்? மரியாளுக்கு மட்டும்தான் தெரியும் இவர் யாருன்னு. தேவன் வல்லமை உள்ளவர்னு யாருக்கு மட்டும்தான் தெரியும்? மரியாளுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் யார் வந்து இயேசுகிட்ட பேசுறது? மரியாள் வந்து ஒரு லேடிஸ்னாலே ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் என்ன வீட்டுக்குள்ளெல்லாம் போவாங்க, என்ன இருக்குது என்ன இல்லைன்னா அவங்களுக்கு தான் தெரியும். அதனால் இயேசுக்கு என்ன தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை? திராட்சை ரசம் குறைபட்டிருக்குன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. திராட்சை ரசம் குறைபட்டிருக்குன்னு தெரிஞ்சவங்களுக்கு இதை தேவனால் கொடுக்க முடியும்னு என்ன தெரியாது? எதுவுமே தெரியாது. இவர் இவ்வளோ வல்லமை உள்ளவர்னு யாருக்குமே வந்து ஒரு ஞானம் இல்லை. அதனால் யார் அந்த இடத்துல தேவைப்பட்டா? மரியாள் தேவைப்பட்டாங்க. மரியாள் வந்து சொன்னாங்க. மரியாள் சொன்னனே ஆண்டவர் போய் என்ன பண்ணார்? தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுறாரு. இவருடைய கீர்த்தி என்ன பண்ணப்படுது? தேசமெங்கும் பரவுது. ஒவ்வொருவனும் கேள்விப்படுகிறான். இதை கேள்விப்படுகிறான், இப்படி வல்லமை உள்ள ஒருவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறாருன்னு. இது பரவின பிறகுதான் ஜனங்களுக்குள்ள என்ன வந்துச்சு? அவர் மேல விசுவாசம் வந்துச்சு. ஒரு பர்திமே என்கிற குருடன் வழியருகே உட்கார்ந்து இருக்கிறான். ஏதோ ஒரு நாள் யாரோ சொல்லி யாரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறான்? தாவீதின் குமாரனாகி இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான். அவர் அந்த வழியருகே ஒரு நாள் வருகிறாருன்னு கேள்விப்பட்டோன்னே இவன் கத்துறான், என்னது? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இவனுக்கு எப்படி தெரியும்? கர்த்தர் சித்தம் வைத்து தம்மை குறித்த செய்தியை யார் காதுக்கு அனுப்புனாரு? பர்திமேயுவின் காதுக்கு அனுப்புனாரு. அவன் அதை கேட்டதுனாலே அவனால் என்ன பண்ண முடிஞ்சுச்சு? விசுவாசிக்க முடிஞ்சிச்சு. அந்த விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நீ விசுவாசிக்கிறாயா என்று இயேசு கேட்டார். ஆமா ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். நான் கேட்டவைகளை என்ன பண்ணுகிறேன்? விசுவாசிக்கிறேன். அதனால் ஆண்டவர் என்ன பண்ணார்? அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். தேவன் தமக்கென்று, இயேசு தமக்கென்று எத்தனை சீஷர்களை தெரிந்து கொண்டார்? 12 சீஷர்களை தெரிந்து கொண்டார். வாசிப்போம். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று? இந்த இடத்துல சீஷர்களுக்குள்ள என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. இயேசு இந்த இடத்துல என்ன செய்கிறாரு? அதுக்கு முந்தின வசனம் உங்களை வாசிக்கிற 39. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இந்த இடத்துல சீஷர்கள் என்ன பண்ணுகிறாங்க? காற்றையும் கடலையும் பார்த்து, கொந்தளிப்பை பார்த்து அவங்க என்ன பண்ணுகிறாங்க? ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையான்னு கேட்குறாங்க. உடனே இயேசு என்ன பண்ணுகிறார்? எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டி என்ன பண்ணிட்டாரு? அமைதலாக்கிட்டாரு. அந்த நேரங்களில் அவங்களுக்கு என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லை. இப்போ தேவன் என்ன பண்ணுகிறாரு? ஒரு அடையாளத்தை உங்க கண்களுக்கு முன்பாக என்ன பண்ணுகிறாரு? காட்டுறாரு. என்னது காட்டுறாரு? அவர் எப்படிப்பட்டவர்? காற்றின் மேலும் கடலின் மேலும் எப்படிப்பட்டவர்? அதிகாரம் உடையவர் என்பதை காட்டிட்டார். இனி அடுத்து இன்னொரு நேரம் இதெல்லாம் நடந்து முடிந்து காலங்கள் கடந்து போகிறது. மார்க்கு 6ஆம் அதிகாரம். இப்போ மார்க்கு 4ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். இனி அடுத்து மார்க்கு 6ஆம் அதிகாரம் 47வது வசனம். சாயங்காலமான போது படவு நடுக்கடலில் இருந்தது. அவரோ கரையிலே தனிமையாக இருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினாலே அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் சாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல காண. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இது எப்போ நடக்குது? இந்த முதல் சம்பவம் கடலையும் காற்றையும் அதட்டி கொஞ்ச நாட்களுக்கு பின்பாக இது நடக்குது. இங்கே என்ன ஆகுது? கடல் எப்படி இருக்கு? கொந்தளிப்பா இருக்கிறது. காற்று வீசிக்கொண்டே இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல சீஷர்கள் என்ன பண்ணல? கடலையோ காற்றையோ பார்த்து என்ன பண்ணல? பயப்படல. பயந்தார்கள் என்று என்ன பண்ணல? எழுதல. எதை பார்த்து பயந்தாங்கன்னு தான் இருக்கு. இயேசு வருகிறதை கண்டு ஆவேசம் என்று பயந்தார்கள் தான் இருக்கு. எதை பார்த்து இவங்க பயப்படல? காற்றையோ கடலையோ பார்த்து பயப்படல. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் எடுப்போம்.
மத்தேயு 14:31. அதற்கு உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? முதலாவது அவங்களிடத்துல என்ன இல்லவே இல்லை? விசுவாசம். முதல் சம்பவத்தில் என்ன இல்லை? உங்களுக்கு விசுவாசம் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னார். இல்லாமற் போயிடுச்சு. ஏன் இல்லாமற் போயிடுச்சு அப்படின்னு கேட்ட ஆண்டவர் இப்ப என்ன சொல்றாரு? அற்ப விசுவாசியே. இப்ப என்ன வந்துருச்சு அவனுக்குள்ள? விசுவாசம் வந்திருக்கு. எவ்வளோ? கொஞ்சம். ஏன்? முதல் சம்பவத்திலே அவன் பார்த்துட்டான். என்னது? ஆண்டவரால் எதை அதட்ட முடியும்? காற்றையும் கடலையும் அதட்ட முடியும். அது தேவன் அவனுக்கு காண்பித்ததுனால இப்போ அவனுக்கு என்ன வந்துருச்சு? காற்றின் மீதோ கடலின் மீதோ என்ன வரல? பயம் இல்லை, கொஞ்சம் விசுவாசம் வந்துருச்சு. என்ன ஆனாலும் யார் காப்பாற்றுவா? இயேசு காப்பாற்று. இப்போ அவன் அந்த விசுவாசம் எந்த அளவுக்கு அவனுக்கு இருந்துச்சுன்னா, அவன் எந்திரிச்சு எது மேலே நடக்க ஆரம்பிச்சிட்டான்? கடல் மேலே நடக்க ஆரம்பிச்சிட்டான். கொஞ்சம் குறைவு உள்ளவனாக இருந்ததுனால என்ன பண்ணிட்டான்? விழுந்துட்டான். இந்த விசுவாசத்தை அவர்களுக்குள்ள துவக்கினது யாரு? இயேசு. அவருடைய அடையாளங்களும் அற்புதங்கள் தான் இது என்ன பண்ணுச்சு? அவனுக்குள்ளாக ஆரம்பித்து வைத்தது. இனி அடுத்து நாட்கள் போக போக இயேசு சீஷர்களை அனுப்பி விடுகிறாரு. சீஷர்கள் போகிறாங்க, அநேக அற்புதங்களை செய்கிறாங்க. ஒரு பிசாசு பிடித்த ஒரு குமாரனை மாத்திரம் அவர்களால் என்ன பண்ண முடியல? சுகமாக்க முடியல. இயேசுவின் இடத்துல கொண்டு வராங்க. இயேசு சொல்லுகிறார், அவனை சுகப்படுத்தி விட்டுட்டாங்க. சீஷர்கள் கேட்குறாங்க, ஏன் எங்களால் கூடாமற் போயிடுச்சு? ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் விசுவாசத்தினால தான். நீங்கள் விசுவாசத்தை கம்மியாக வச்சதுனால தான் இது என்னமா ஆயிடுச்சு? உங்களால் கூடாமற் போயிடுச்சு. அதனால சீஷர்கள் சொல்லுகிறாங்க, லூக்கா எழுதின நிருபம் 17:5. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை என்ன பண்ண வேண்டும்? வர்த்திக்க பண்ண வேண்டும். விசுவாசத்தை வர்த்திக்க யாரால் தான் பண்ண முடியும்? இயேசுவால தான் பண்ண முடியும். நம்முடைய வாழ்க்கையில நாம் விசுவாசத்தினாலே பல காரியங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆனால் அந்த விசுவாசத்தை யாரால் தான் வர்த்திக்க பண்ண முடியும்? இயேசுவால தான் வர்த்திக்க பண்ண முடியும். அப்போ நம்ம தேவன் இடத்துல கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை என்ன பண்ணுங்க? வர்த்திக்க பண்ணுங்க. நான் முழுமையாக, அற்ப விசுவாசம் அல்ல, நான் முழு மனதோடு விசுவாசம் வைக்க என்னுடைய விசுவாசத்தை என்ன பண்ணுங்க? வர்த்திக்க பண்ணுங்க. வேதத்தில் அநேக காரியங்களை கொண்டு தேவன் விசுவாசத்தை பெருக பண்ணுகிறார். அது என்னென்ன காரியங்களை கொண்டு? எதை நாம் பற்றி கொண்டால் நம்மிடத்தில் விசுவாசம் பெருகும்? கர்த்தரின் எவற்றையெல்லாம், கர்த்தரிடத்திலிருந்து வருகிற எதை பற்றி கொண்டால் நம்ம இடத்துல விசுவாசம் பெருகும்? முதலாவது காரியம், நம்ம இடத்துல விசுவாசம் பெருக நாம் பற்றி கொள்ள வேண்டியது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11:11. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாக இருந்தும் பிள்ளை பெற்றால். இங்கே வாசிக்கிறோம், சாராள் விசுவாசத்தினாலே எதை நம்பினாலாம்? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி. முதலாவது அவ எதை பிடித்ததுனால அவளுடைய விசுவாசம் வளர்ந்தது தெரியுமா? வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டிருந்தார். தேவன் அநேக வாக்குத்தத்தங்களை நமக்கு தருகிறார். ஏன்? நம்மளிலே விசுவாசத்தை பெருக பண்ண. நாம் முதலாவது வாக்குத்தத்தத்தை என்ன பண்ண வேண்டும்? பற்றி கொள்ள வேண்டும். நம் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்பதை பற்றி கொண்டா நம்மள என்ன அதிகமாக ஆரம்பிக்கும்? விசுவாசம் அதிகமாக ஆரம்பிக்கும். தேவன் சொல்லியிருக்கிறார், உனக்கு பூரண ஆயுசுள்ளவனா உன்னை வைப்பேன். இதோ பலத்தின் மீதனால் 80 என்று உங்களுக்கு ஒரு வேளை வாக்குத்தத்தத்தை தந்திருந்தாருன்னா நீங்கள் என்ன விசுவாசம் வைக்கலாம்? உங்களுக்கு எதிராக எந்த போராட்டம் வந்தாலும் இது என்னை சேதப்படுத்தாதுன்னு விசுவாசம் வைக்கலாம். ஏன் காரணம்? உங்களுக்கு என்ன தரப்பட்டிருக்கிறது? வாக்குத்தத்தம் தரப்பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் அளவும் தேவன் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அதனால நாம் தைரியமா என்ன வைக்கலாம்? விசுவாசம் வைக்கலாம். கர்த்தர் இதை பார்த்து கொள்வார். அப்பொழுது நம்ம இடத்துல என்ன பெருகும்? விசுவாசம் பெருகும். உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் கர்த்தரிடத்துல இருந்து ஒரு வாக்குத்தத்தமே வாங்காது இருந்தீங்கன்னா இன்னைக்கு போய் தேவன் இடத்துல வச்சுப்பீங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தாங்க, நான் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தத்தை தேவன் இடத்துல இருந்து பெற்றுக்கொண்டீங்கன்னா
தேவன் அதன் மூலமா உங்களோட விசுவாசத்தை என்ன பண்ணுவாரு? வர்த்திக்க பண்ணுவார். விசுவாசத்தை பெருக பண்ணுவார். இரண்டாவதாக நம்முடைய இடத்துல விசுவாசத்தை பெருக பண்ண கர்த்தர் பயன்படுத்துகிற காரியங்கள் நாம் எதை பற்றி கொள்ள வேண்டும்? எபிரேயர் 12:1 ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. இரண்டாவதாக நாம் எதை பற்றி கொண்டால் கர்த்தரிடத்திலிருந்து விசுவாசத்தை அதிகமாக்கி கொள்ளலாம்? தேவன் தந்திருக்கிற இந்த சாட்சிகளை கொண்டு. இந்த வேதம் முழுவதும் தேவன் என்ன பண்ணி வைத்திருக்கிறார்? சாட்சிகளை எழுதி வைத்திருக்கிறார். இந்த சாட்சிகளை தியானிக்க தியானிக்க கர்த்தரால் நமக்குள்ளாக விசுவாசத்தை என்ன பண்ண முடியும்? பெருக பண்ண முடியும். அவர் கண்களுக்கு காமிப்பார். ஒருவேளை தேவைகளோடு நம்ம போயிட்டு இருக்கோம்னா தேவன் யோபுவை காமிப்பார். அவன் ஒன்றுமில்லாமலே தேவன் பெரியவர் என்பதை அவன் நம்பிக்கொண்டிருந்தபடினாலே, அந்த விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தபடினாலே கர்த்தரால் அவன் என்ன பண்ண முடிஞ்சுச்சு? இரட்டத்தனையாக ஆசீர்வதிக்க முடிஞ்சிச்சு. தேவன் அதை காமிப்பார். அதன் மூலமா நம்மளை என்ன பண்ணுவாரு? என் தேவனால் இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகளை போல அழைக்க பண்ண முடியும்னு நம்முடைய விசுவாசத்தை தேவன் தூண்டுவார். அதை தட்டி எழுப்புவார். அதை பெருக பண்ணுவார். இந்த வேதத்தின் சாட்சிகளை நாம் தியானிக்க வேண்டும். இதை தியானிக்க தியானிக்க கர்த்தரால் நமக்குள்ள விசுவாசத்தை பெருக பண்ண முடியும். அநேக சாட்சிகள் இருக்கிறது. இந்த வேதம் பற்றி சொல்லும்போது மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். வானத்திற்கு மேலாக எப்படி மேகங்கள் அநேகமாக இருக்கிறதோ வேதத்திலே அநேக சாட்சிகள் இருக்கிறது. இவைகளை நாம் தியானிக்க தியானிக்க கர்த்தரால் நமக்குள்ளாக விசுவாசத்தை பெருக பண்ண முடியும். அவரே விசுவாசத்தை துவக்குகிறவர், அவரே விசுவாசத்தை முடிக்கிறவர், அவரே விசுவாசத்தை நிலைநிற்கவும் பண்ணுகிறவர். அதற்கு நாம் ஒன்றை பற்றி கொண்டிருக்க வேண்டும். முதலாவது வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவது தேவன் தந்திருக்கிற சாட்சிகளை பற்றி கொண்டிருக்க வேண்டும். மூன்றாவது நாம் எதை பற்றி கொண்டிருக்க வேண்டும்? 1 கொரிந்தியர் 3:5 1 கொரிந்தியர் 3:5 பவுல் யார்? அப்பல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர் தானே. மூன்றாவது நாம் எதை பற்றி கொண்டிருந்தால் கர்த்தரால் நம்மிடத்துல விசுவாசத்தை பெருக பண்ண முடியும் தெரியுமா? ஊழியர்களை. ஏன்னா கர்த்தர் ஊழியக்காரர்களை கொண்டே நீங்கள் விசுவாசிக்க ஏதுவான சூழ்நிலைகளை உண்டாக்கி தருகிறார். ஊழியர்களின் வார்த்தையினாலே, ஊழியர்களின் நடக்கையினாலே, ஊழியர்களின் சாட்சியினாலே, ஊழியர்களின் ஆலோசனையினாலே கர்த்தர் உங்களிடத்துல எதை பெருக பண்ணுகிறார்? விசுவாசத்தை பெருக பண்ணுகிறார். அப்ப மூன்றாவது நம்ம எதை பற்றி கொண்டிருக்க வேண்டும்? ஊழியக்காரர்களை பற்றி கொண்டிருந்தோமானால் அவர்கள் மூலமாக நம்ம எதை அடைந்து கொள்ள முடியும்? விசுவாசத்தை அடைந்து கொள்ள முடியும். இந்த ஊழியக்காரர்கள்லாம் யார்? நீங்கள் விசுவாசிக்க கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற கருவிகள். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும்? யூஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு நிறைய ஒரு 45 டூல்ஸ் தந்துருக்காங்க. ஒரு வண்டியை கழட்டணும்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரே ஒரு டூல் எடுத்து வண்டியை உட்காந்து கழட்டினா என்ன ஆகும்? எவ்வளவு நேரம் ஆகும்? ரொம்ப நேரம் ஆகும். உங்களுக்கு அநேகம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க அதை என்ன பண்ணிக்கலாம்? பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்தி என்ன பண்ணலாம்? அந்த வண்டியை ஈஸியா டிஸ்மேண்டில் பண்ணலாம். இல்ல திருப்பி என்ன பண்ணலாம்? அசம்பிள் பண்ணலாம். உங்களுக்கு அநேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல உங்களுக்கு ஊழியக்காரர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன்? உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் மூலமாக நீங்க வர்த்திக்க பண்ணிக்க யாரை பயன்படுத்திக்கலாம்? ஊழியக்காரர்களை பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு வேதத்தில் ஒரு கேள்வி வருகிறதா, ஒரு சந்தேகம் வருகிறதா, ஒரு தாழ்வு வருகிறதா, உடனே யார் இடத்துல வந்து ஊழியக்காரர்கள் இடத்துல வந்து அதை சொல்லி அவர்களை பயன்படுத்தி நம்முடைய விசுவாசத்தை கர்த்தரை கொண்டு என்ன பண்ணிக்கலாம்? வர்த்திக்க பண்ணிக்கொள்ளலாம். அதற்காக தேவன் தந்திருக்கிறார் ஊழியக்காரர்களை. தேவன் மூலமாக எப்படி விசுவாசத்தை நாம் வர்த்திக்க பண்ணிக்கொள்ள முடியும்? ஊழியக்காரர்களை பயன்படுத்தி. நான்காவது எதை கொண்டு விசுவாசத்தை கர்த்தர் நம்மளை வர்த்திக்க பண்ணுவார்? அதற்கு நாம் எதை பற்றி கொண்டிருக்க வேண்டும்? 1 கொரிந்தியர் 12:9 வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும். நான்காவது எதை நாம் பற்றி கொள்வதனாலே கர்த்தர் நம்மிலே விசுவாசத்தை பெருக பண்ண முடியும்? தேவனுடைய ஆவியை.
கர்த்தருடைய ஆவியை நாம் பெற்றிருப்போமானால் கர்த்தர் அந்த ஆவியை கொண்டு நம்மிலே எதை உண்டாக்க முடியுமா? விசுவாசத்தை உண்டாக்க முடியும். அவர் விசுவாசத்தை தர ஆசையா இருக்கிறார். அதற்கு நம்மள என்ன காணப்பட வேண்டும்? தேவனுடைய ஆவி காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவி நம்மளே வாசம் பண்ணினால் அதன் மூலமாக கர்த்தர் நமக்கு விசுவாசத்தை பரிசாய் அளிக்கிறார். எத்தனை பேர் தேவ ஆவியை பெற்றிருக்கிறோம்? கர்த்தரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே தேவ ஆவியை தாங்கப்பா. அதன் மூலமாக கர்த்தரால் என்ன பண்ண முடியும்? நம்மளுக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண முடியும். அதன் மூலமாக தேவனிடத்திலிருந்து நம்ம எதை பெற்றுக்கொள்ள முடியும்? விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் அந்த அதிகாரத்தில் கடைசி வசனம் போட்டிருக்கிறது, இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழிகளை உங்களுக்கு காண்பிக்கிறேன். நம்ம என்ன பண்ணணுமா? முக்கியமான வரங்களை நாடணும். ஏன்? இந்த விசுவாச வரத்தை நாம் நாடும் பொழுதுதான், இந்த ஆவியை நாடும் பொழுதுதான் தேவனால் நமக்கு என்ன தர முடியும்? தேவனிடத்திலிருந்து எதை பெற்றுக்கொள்ள முடியும்? விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய கரங்களில் தான் இருக்கு. கர்த்தரிடத்திலிருந்து அதை நாம் வாங்கி கொள்கிற காரியங்கள் நம்முடைய கரங்களில் இருக்கிறது. தேவன் தர ஆசையா இருக்கிறார். நாம் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறோமா? இந்த விசுவாசமும் கிருபையும் தேவனிடத்திலிருந்து வருகிற பரிசு. ஈவு என்பதற்கு இங்கிலீஷ்ல கிஃப்ட் என்று போட்டிருக்கு. ஒரு கிஃப்ட். ஆண்டவர் இதை இலவசமாய் தரணும்னு ஆசைப்படுகிறார். எத்தனை பேர் நாம் அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறோம்? கர்த்தரிடத்திலிருந்து இது பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும். நீங்க செல்வத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, ஐஸ்வர்யத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, இந்த கிருபையையும் இந்த விசுவாசத்தையும் நாம் கர்த்தரிடத்திலிருந்து எப்படி ஆகிலும் பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த கிருபையின் மேன்மையும் விசுவாசத்தின் மேன்மையும் நீங்க பார்த்தீங்கன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 63:3 ஜீவனை பார்க்கிறோம் உமது கிருபை நல்லது. 1 யோவான் 5:4 1 யோவான் 5:4 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. இந்த 2 வசனத்தையும் பாருங்க. இந்த கிருபையின் மேன்மையையும் இந்த விசுவாசத்தின் மேன்மையும் பாருங்க. கிருபை என்பது எதை காட்டிலும் பெரியதா? ஜீவனை காட்டிலும் பெரியதா? இந்த உலகத்தை விட மதிப்புள்ளதாக வேதத்தில் சொல்லப்படுகிறது என்னது? நம்முடைய ஆத்துமா. முழு உலகத்தை காட்டிலும் எப்படிப்பட்டதா? விலையேற பெற்றதா. இந்த கிருபை எப்படிப்பட்டதா? இந்த ஜீவனை பார்க்கலாம் விலையேற பெற்றது, பெரியது என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல விசுவாசத்தை குறித்து சொல்லும் பொழுது இது என்ன பண்ணுமா? இந்த உலகத்தையே என்ன பண்ணுமா? ஜெயிக்குமா. இப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை தேவன் இலவசமாய் தருகிறார். நாம் அதை பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அல்லேலூயா. இந்த நாளில் வீட்டில் போய் தேவனிடத்தில் எதை கேட்குறீங்களோ இல்லையோ, தேவைக்காக செபிக்கிறீங்களோ இல்லையோ, கிருபைக்காகவும் விசுவாசத்திற்காகவும் செவிங்க. ஆண்டவரே என்னிலே விசுவாசத்தை வையும், நிலைவரமான ஆவியை என்னிலே புதுப்பியும் ஆண்டவரேன்னு சொல்லி நாம் கேட்கும் பொழுது தேவன் விசுவாசத்தை பெருக பண்ணுவார். இந்த விசுவாசம் மட்டும் நமக்குள்ள வந்துருச்சுன்னு வைங்களேன், நாம் நினைக்கிறதையெல்லாம் தேவன் மூலமாக சாதிக்க முடியும். இந்த கிருபை மாத்திரம் நம்ம இடத்துல வந்துருச்சுன்னு வைங்களேன், நாம் எதிர்பார்க்கவில்லை என்றாலும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை தந்துக்கிட்டே இருப்பார். அது நமக்கு போதுமாக இருக்கும். பசிக்குதா? கிருபை போதும். வார்த்தைகளை கொண்டு தேவன் நம்மளை போஷிப்பார். அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் தேவன் என்ன பண்ணுவார்? போஷிப்பார், நம்மளை பிழைக்க பண்ணுவார். ஆனால் அதுக்கு என்ன வேணும்? கர்த்தருடைய கண்களில் கிருபை வேணும். கிருபை இருந்தால் தான் தேவன் என்ன பண்ணுவார்? நம்ம இடத்துல பேசுவார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததுனால தேவன் இறங்கி போய் என்ன பண்ணுறார்? அவன்கிட்ட பேசுகிறார். தேவன் நம்மோடு இருக்க இந்த கிருபையும் விசுவாசத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். அடுத்த பகுதிக்கு நேராக கடந்து போவோம். கர்த்தரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய 4. இந்த பெற்றுக்கொள்ள வேண்டியது கர்த்தர் தான் தர முடியும். ஆனால் இந்த கற்றுக்கொள்ளுகிற இந்த 4 நாம் தான் கற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தரிடத்திலிருந்து. தேவன் இதை தரமாட்டார். நாம் தான் இதை கர்த்தரை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய எக்ஸாம்பிள், ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா
அது நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவரை விட ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள், ஒரு மனிதன் எப்படி வாழணும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் உலகத்தில் காட்ட முடியும்னா அது மாம்சத்தில் பிறந்த இயேசுவை அன்றி வேற ஒருவரையும் நம்மளால் காண்பிக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த தேவனிடத்திலிருந்து நம்ம 4 காரியங்களை கற்றுக்கொண்டே ஆக வேண்டும். நிறைய காரியங்கள் இருக்கிறது, ஆனால் இவைகள் எல்லாவற்றுக்கும் பொதுவான ஒரு 4 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது, கர்த்தரிடத்திலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 8ஆம் வசனம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் காரியம் தாழ்மை. இயேசுகிட்ட காணப்பட்ட ஒரு ஆச்சரியமான குணம்னு பார்த்தீங்கன்னா தாழ்மைங்க. ஏன்னா அவர் தாழ்மையாக இருக்க வேண்டிய என்னவே கிடையாது, அவசியமே கிடையாது. ஏன்? அவர் யார்? அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின ஒரு தேவன். எல்லாவற்றுக்கும் எப்படிப்பட்டவர்? அப்பாற்பட்டவர், மேன்மையானவர். அப்படிப்பட்டவர் தாம் உண்டாக்கினவைகளுக்கு ஏன் தாழ்ந்து போக வேண்டும்? ஆனால் இயேசு சொல்லுகிறார், இவற்றை அவர் கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தினாராம். அப்படிப்பட்ட அந்த தேவனே ஒரு தாழ்மையை அவ்வளவு முக்கியத்துவப்படுத்துவாரானால் அவரிடத்திலிருந்து நாம் அதை கண்டிப்பாக கற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அதனால தான் தேவன் சொல்கிறார், மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இல்லை. நான் மனத்தாழ்மையுமான கர்த்தர், என்னிடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்க? கற்றுக்கொள்ளுங்க, இதை லேர்ன் பண்ணிக்கோங்க. வேதம் சொல்லுங்க, மனத்தாழ்மையுமாய் இருப்பதை அல்லாமல் வேறு என்னத்தை உன்னிடத்தில் ஆண்டவர் கேட்டார் என்று. அவரிடத்துல அவர் கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிற, என்னிடத்துல தயவு செய்து லேர்ன் பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், முதலாவது தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கப்பா. உங்களில் ஒருவன் பெரியவனாய் இருக்க விரும்பினான், அவன் எல்லாவற்றிலும் எப்படி இருக்க கடவன்? தாழ்ந்திருக்க, பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன் ஆண்டவர் சொல்கிறார். அதற்காக அவர் அப்படி இருந்தும் காட்டுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் 24லிருந்து 26வது வசனம். அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, அவர்களை ஆளுகிறார்கள் எனப்படுகிறார்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனைப் போலவும் இருக்க கடவன் என்று சொல்லுகிறார். அதற்காக அவரே பணிவிடைக்காரனைப் போல அவருடைய பாதங்களை கழுவி சொல்லுகிறார், நீங்களும் இப்படியே செய்யுங்கள், நீங்களும் இப்படியே நடந்து கொள்ளுங்கள் என்று தேவன் தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு தெய்வமே தம்முடைய ஸ்தானத்தை துச்சமாக எண்ணுவாரானால் நாம் அடைந்திருக்கிற மேன்மை எப்படிப்பட்ட மேன்மை? நாம் அடைந்திருக்கிறது அவ்வளவு பெரிய ஒரு விலை உயர்ந்த மேன்மையாக நாம் பெற்றிருக்கிறோம். அதை விட்டு நாம் தாழ்மையாக நாம் நடந்து கொள்வதற்கு, உங்களில் ஒருவன் உயர்ந்திருக்க வேண்டுமானால், நீ ஒரு இடத்துல உயர்ந்த இடத்துல இருக்க வேண்டுமானால் முதலாவது போய் எங்க உட்காருன்றார் ஆண்டவர்? தாழ்ந்த இடத்துல போய் உட்காரு. அங்கே இருக்கிறவன் வந்து உன்னை என்ன பண்ணுவான்? உன்னை கூட்டிட்டு போய் மேன்மையான இடத்துல உட்கார வைப்பான்.
நீ போய் மேன்மையான இடத்துல உட்காந்துட்டு ஒருத்தன் இல்லை சார் இது வேற உங்களை விட பெரிய ஆளுக்கு அப்படின்னு சொல்லி உன்னை எழுப்பாதபடிக்கு எப்படி இருன்றார் ஆண்டவர்? தாழ்மையாயிரு. கர்த்தரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஒரு தெய்வமே தான் தெய்வமாய் இருக்கிறதை விட்டு அவர் தாழ்மையாக இருக்க விரும்புவாரானால் மனுஷர்களாகிய நாம் எம்மாத்திரம்? நாம் தேவனிடத்தில் இந்த தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3-5 வசனம். அவர்களுக்குள்ளே மாம்ச இச்சையின்படி நடந்து விரும்பினதெல்லாம் செய்து பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் மிகுந்த அன்பினாலே கிருபையினாலே ரட்சிக்கப்படும். நாம் எப்படி வேறு பிரிக்கப்பட்டோமா? தேவனுடைய மிகுந்த அன்பினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தரிடத்துல காணப்படுகிற ஒரு 2வது மிக சிறந்த ஒரு குணம் அன்பு. இந்த அன்புன்ற ஒரு குணம் மட்டும் கர்த்தரிடத்துல இல்லைன்னு வைங்களேன், இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற எந்த சம்பவமுமே நடந்திருக்காது. இந்த உலகம் உண்டாயிருக்காது. இந்த அண்ட சராசரங்கள் படைக்கப்பட்டிருக்காது. ஏனென்றால் அவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். மனிதர்கள் அவரை விட்டு விலகி போவார்கள், பாவத்திற்குள்ளாவார்கள், பிசாசு அவர்களை வஞ்சத்து கீழே எல்லாம் அறிந்திருந்தோம். அவர்களை மீட்பதற்கு அவரிடத்துல அவரை தூண்டின ஒரே காரியம் என்ன தெரியுமா? அந்த அன்பு. அவரில் இருந்த அந்த அன்பு தான் நம்மை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறது. இந்த ரட்சிப்பு, இந்த ஸ்லாக்கியம், கிறிஸ்துவின் மரணம், சிலுவை பாடுகள், தேவனுடைய ரத்தம் சிந்துதல், உயிர்த்தெழுதல், மீட்பு, நித்திய ஜீவன், இவை எல்லாம் இயேசுவின் அன்பிற்குள்ளாக இருந்தது. அந்த அன்பு மட்டும் இல்லைன்னா இவை ஒன்றுமே கிடையாதுங்க. அதனால தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார், இந்த அன்பை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் என்ன பண்ணுங்க? அன்பு செலுத்து. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் நீ என்ன பண்ண? அன்பு கூறு. அன்பு கூற கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அதே தேவன் சொல்லிக் கொடுக்கிறார். ரோமர்ல 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல உங்கள் அன்பு எப்படி இருப்பதாக? மாயமற்றதா இருப்பதாக. தேவ அன்பு எப்படி மாயமற்றதா இருந்ததோ, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம இடத்துல எதையும் எதிர்பார்க்காம தேவன் நம்மள அன்பு கூர்ந்தாரோ, கர்த்தர் நம்ம இடத்துல எதை எதிர்பார்க்கிறார், அதே போல நீங்களும் என்ன பண்ணுங்க? மாயமற்ற அன்பை செலுத்துங்கள் என்று எதிர்பார்க்கிறார். கர்த்தரிடத்துல நம்ம அதை கற்றுக்கொள்ளணுங்க. ஒரு தெய்வமே தாம் படைத்தவைகள் மேல இவ்வளவு அன்பு கூறுவாரானால் படைப்புகளாகிய நாம் நமக்குள்ளாக அன்பு கூற வேண்டியது எவ்வளவு அவசியமா இருக்கிறது. இந்த அன்பு மட்டும் நம்ம இடத்துல காணப்படலைன்னு வைங்களேன், மற்ற எல்லாம் அப்புரோஜனமானது என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனா இருந்தும் சகல ரகசியங்களையும் சகல அறிவை அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனா இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமே இல்லை. உன்னிடத்துல விசுவாசம் இருக்கலாம், தேவ கிருபை இருக்கலாம், நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை நம்ம பெற்றிருக்கலாம். ஆனாலும் கற்றுக்கொள்ள வேண்டிய இந்த அன்பு நம்மளே காணப்படவில்லை என்றால் நாம் ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் அன்பாகவே இருந்தார். ஆகையால் நாமும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார்? அன்பிலே நடக்கிறவர்களாக, அன்பிலே வேறொன்றுகிறவர்களாக இருக்க கர்த்தர் ஆசைப்படுகிறார். நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். மனிதர்களுடைய அன்பை பார்த்து நம்ம அதை கற்றுக்கொள்ள முடியாது. நமக்கு இருக்க பெஸ்ட் எக்ஸாம்பிள் அன்புக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரே அன்பு தான். அந்த அன்பு தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். நம்ம எதை பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம்னா அதை பார்த்து மட்டும்தான் லேர்ன் பண்ணிக்க முடியும். அந்த அன்பை நாம் மட்டும் நம்ம வாழ்க்கையில் நம்ம கொண்டு வந்துட்டோன்னு வைங்களேன், இந்த வேதம் நமக்கு முழுவையும் அர்த்தம் உள்ளதாக மாறும். இந்த வேதம் முழுசுக்கும் அர்த்தம் தருகிற ஒரே காரியம் என்ன தெரியுமா? அன்பு. அந்த அன்புங்கிற ஒரு கான்செப்டை மட்டும் பைபிள்லேருந்து எடுத்துருங்களேன், இந்த வேதத்துக்கு மீனிங்கே இருக்காது.
அவர் அன்பாகவே இருக்கிறாராம். அவரே அன்பா இருக்கிறாராம். அப்படிப்பட்ட அன்பை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், இயேசுவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், சங்கீதம் 86:15. சங்கீதம் 86. ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன ஒருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். தேவனிடத்துல காணப்படுகிற மூன்றாவது ஒரு சிறந்த குணாதிசயம் நாம் தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நீடிய பொறுமை. தேவனால் கண் இமைக்கும் நேரத்திற்கும் குறைவாகவே சகலத்தையும் செய்து முடிக்க முடியும், சகலத்தையும் உண்டாக்கி சகலத்தையும் அழிக்க முடியும். ஆனா தேவன் எப்படிப்பட்டவராயிருக்கிறாரா? நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறபடி தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறாரா? தேவனுக்கு என்னங்க அவசியம்? நாம் அவரை நம்ப வேண்டும், அவரிடத்துல வரணும்னு சொல்லிட்டு அவர் பொறுமையா இருக்க அவருக்கு என்ன அவசியம்? கண் இமைக்கும் நொடியில மற்றொரு உலகத்தை உண்டாக்கி அதிலே பாவம் இல்லாமல் மனிதனை உண்டாக்க தேவனால் கூடாதா? அவருக்கு அந்த வல்லமை இல்லையா? இருந்தாலும் அவர் உண்டாக்கின நம் மீது இவ்வளவு நீடிய பொறுமை உள்ளவரா இருப்பார் என்றால் அவரை பார்த்து கற்றுக்கொள்ளுகிற நாம் அதிலிருந்து நாம் எவ்வளவு நீடிய பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. எதற்கெடுத்தாலும் கோபம், எதற்கெடுத்தாலும் வேகம், உடனே செய்யணும், உடனே செய்யணும், உடனே முடிக்கணும் இல்லைங்க. கர்த்தர் சொல்லுகிறார் பொறுமையா இருக்கணும். பெருமையை பார்க்கிலும் பொறுமை நல்லதென்று எழுதப்பட்டிருக்கிறது வேதத்துல. எதை காட்டிலுமா? பெருமையை பார்க்கலாம் பொறுமை நல்லது. பெருமைக்கு கர்த்தர் எப்படி நிற்கிறாரா? எதிர்த்து நிற்கிறார். அப்ப அதை விட அதுக்கு ஆப்போசிட்டான பொறுமைக்கு கர்த்தர் எப்படி இருப்பாரு? ஆதரவா இருப்பார்ல. நாம் பொறுமையை கர்த்தரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டோம்னா தேவன் நமக்கு ஆதரவா இருப்பார், எதிர்த்து நிற்க மாட்டார், நம் பட்சத்திலே இருப்பார். அதனாலதான் யாக்கோபு எழுதின நிருபத்தில் அழகா எழுதப்பட்டிருக்கிறது. 1ஆம் அதிகாரம், யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். ஆண்டவர் யாக்கோபை கொண்டு சொல்லி தருகிறார், பேசுகிறதற்கு எப்படி இருங்க? பொறுமையா இருங்க. கோபிக்கிறதுக்கு எப்படி இருங்க? கொஞ்சம் தாமதமா, லேட்டா பண்ணுங்க. நிறுத்தி நிதானமா எந்த ஒரு காரியத்தை செய்யுங்க. வேகமா ஒரு வண்டியை ஓட்டினா தான் என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் ஆகும். ஒரு வண்டியை பொறுமையா போயிட்டு இருக்கோம், எதில் ஒரு பிரச்சனை வருதுன்னா என்ன பண்ண முடியும்? நம்மளால உடனே நிறுத்த முடியும். இதே வேகமா போயிட்டு இருக்கிறத நிறுத்த முயற்சி பண்ணா என்ன ஆகும்? வண்டி ஸ்கிட் ஆகும். ஸ்கிட்டா என்ன பண்ணுவோம்? தரைச்சிக்கிட்டே அப்படியே ரோட்ல போவோம். காரணம் என்ன? நாம் வந்த வேகத்தை நம்மளால என்ன பண்ண முடியல, உடனே நிறுத்த முடியல. ஆனா பொறுமையா போயிருந்தோம்னா என்ன பண்ணலாம்? நிறுத்த முடியும். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பொறுமை இருக்கணும். ஒரு காரியத்தை அவசரப்படுகிறனால நம்ம ஒன்றையும் நம்ம கூட்டவும் முடியாது, ஒன்றையும் குறைக்கவும் முடியாது. கர்த்தர் பொறுமையாக இருக்கிறார். அவர் நினைச்சா இப்பவே உலகத்தை அழிச்சு புதுசாக உண்டாக்க முடியும். பொறுமையாக இருக்கார். ஏன்? அவர் பொறுமையாக இருந்தாருன்னா அவர் இந்த உலகத்திலிருந்து ஒரு பலனை சம்பாதிக்க போகிறார், ஒரு மனவாட்டியை சம்பாதிக்க போறாரு. ஒரு மனவாட்டி வேணுன்றக்காக ஆண்டவர் எவ்வளவு பொறுமையா இருக்காருன்னு பாருங்க. அப்போ ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா நாம் எவ்வளவு பொறுமையா இருக்கணும். ஆண்டவரே பொறுமையா இருக்கிறார். அவரிடத்துல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 4ஆவதாக தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், கடைசியாக அதை பார்த்து முடிக்க போகிறோம். ஆதியாகமம் 22ஆவது அதிகாரம் 18ஆவது வசனம். ஆதியாகமம் 22:18. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்றார். 12ஆம் வசனம் மன்னிக்கும். அப்பொழுது அவர்
பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினாலே நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். எதை வச்சு தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை தேவன் அளக்கிறாரா? அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கிறதுனால. எதனாலே? அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, அவர் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கிறதுனால தான் தேவன் எதை கால்குலேட் பண்ணுறாராம்? கர்த்தருக்கு இவன் பயப்படுகிறானா அப்படின்னு கால்குலேட் பண்ணுறாராம். அப்படியே இதை இயேசுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பாருங்க. அவர் யார்? 100% அவர் தெய்வம். ஆனால் அவர் சொன்ன வார்த்தைக்கு அவரே கீழ்ப்படுகிறார். அவரிடத்துல 4வதாக காணப்பட்ட ஒரு குணாதிசயம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது தெய்வ பயம். தெய்வமே தெய்வத்துக்கு பயப்படுது. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியம்! யோசித்து பாருங்க. இத்தனை சட்டத்திட்டங்கள் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை எழுதி கொடுத்தவர் யார்? நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் தானே இதை எழுதி கொடுத்தார். இந்த சட்டத்திட்டங்களை உருவாக்கினது யார்? நம்முடைய தேவன் உருவாக்கி அதை நமக்கு என்ன பண்ணாரு? எழுதி கொடுத்தாரு. கடவுளுக்குன்னு ஒரு ரூல்ஸ் புக் இருக்கு. அதை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணல? எழுதி கொடுக்குறாரு. ரூல்ஸை உருவாக்குனதே யார் தான்? அவர் தான். அந்த ரூல்ஸுக்கு கீழ்ப்படிஞ்சவர் யார் தெரியுமா? அவர் தான். இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா நியாயப்பிரமாணங்களையும் நிறைவேற்றின ஒருவர் யாருன்னா அது இயேசு கிறிஸ்து மாத்திரம். அவர் எழுதின ரூல்ஸுக்கு அவர் அவ்வளவு பயபக்தி உள்ளவராய் காணப்பட்டார். யோசித்து பாருங்க. நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, ஞாயிற்றுக்கிழமை லீவ் கிடையாதுப்பான்னு ஒரு ரூல்ஸ் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் தேவைப்படுது, நீங்களே போகணும். என்ன பண்ணுவீங்க? வேலைக்காரங்களுக்கு தான் ரூல்ஸு. நான் யாரு? எஜமா. எனக்கு என்ன கிடையாது? ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. ரூல்ஸை பிரேக் பண்ணுறது தான் என் வேலையை அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஞாயிற்றுக்கிழமை லீவ் எடுத்துகிட்டு மற்றவங்களுக்கெல்லாம் வேலை கொடுப்போம். ஏன்? அதிகாரம் யார் கையில் இருக்குது? நம்ம கையில் இருக்குது. இப்போ தேவன் கையில் ஒரு அதிகாரம் இருக்குது. ரூல்ஸை எழுதுனது யார்? அவர் தான். அதை அழிக்காமல் அவரால் முடியும். ஆனால் அவர் அப்படி பண்ணலைங்க. இந்த ரூல்ஸை நிறைவேற்றினார். அவரே வந்து அதை நிறைவேற்றுகிறார். அப்படியானால் தேவனுடைய கற்பனைகளை நாம் எவ்வளவு கை கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனே அவர் சொன்ன வார்த்தைக்கு மீறி நிற்க மாட்டாருன்னா நம்ம இடத்துல தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாக நாம் காணப்படணும். கர்த்தர் நீங்கள் பாருங்களேன், ஒரு ஆச்சரியமான விஷயம். தேவன் ஏன் அதற்கு கீழ்ப்படியணும்? அவர் தான் எதை வகுக்கிறாரு? பாவத்திற்கு நிவாரணம் எதுன்னு வகுக்கிறாரு? ரத்தம் சிந்துதல் தான் பாவ மன்னிப்புக்கு நிவாரணம் எழுதுறாரு. ஏன் அதை அவரால் மாற்ற முடியாதா? முடியும். மாற்றலைங்க. அவ்வளவு பயபக்தி உள்ளவராய் அவர் காணப்பட்டார். என்னுடைய சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. யார் சொல்றது? தெய்வமே சொல்லுதுங்க. தெய்வத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்றாரு? என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. இப்போ எனக்கு ஒரு யோசனை வருது, இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு மாம்சத்தில் இருக்க இயேசுக்கு யோசனை வருது. ஆனால் அவர் அதை கடைப்பிடிக்கல. அவர் தெய்வமாக இருக்கும்போது வகுத்த கட்டளைகளுக்கு அவர் பயபக்தி உள்ளவராக இருந்தார். ஆனால் நாம் எவ்வளவு அதற்கு பயபக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும்? கர்த்தரிடத்துலேருந்து இதை நம்ம கற்றுக்கொள்ளுங்க. ஒரு தெய்வத்துக்கிட்டேருந்து கற்றுக்கொள்ளுகிறதே ஒரு பெரிய பாக்கியம். நாம் எல்லாரும் சீஷனானால் நம்முடைய ஆசான் யார்? நம்முடைய தேவன். அவருடைய குணாதிசயங்கள் நம்மளே காணப்படுகிறது தான் நாம் அவருக்கு செய்கிற ஒரு தொண்டு. அவரை பார்த்து நம்ம கற்றுக்கொள்ளுகிறது தான் நாம் அவருக்கு ஸ்டூடெண்டாக இருக்கிறதுக்கான பிரயோஜனமே. நாம் அவருக்கு சீஷன்னா என்ன அர்த்தம்? அவர் இடத்துலேருந்து கற்றுக்கொண்டவர்கள் தான் அர்த்தம். இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தார்? விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தார். விசுவாசத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள எப்படி செய்யணும், என்ன செய்யணும், என்ன பண்ணாரு? ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். பேச கற்றுக் கொடுத்தார். ரகசியங்களை கற்றுக் கொடுத்தார். இயேசுக்கு எப்போ தெரியுமா பெருமை? அவர் சீஷர்கள் அவர்கள் கற்றுக்கொண்டதை செய்கிறதுல தான் பெருமை. நாம் தேவனிடத்தில் இவைகளை கற்றுக்கொண்டு செய்கிறதுனால யாரை பெருமைப்படுத்துகிறோம்? தேவனை பெருமைப்படுத்துகிறோம்.
கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த 2 உம்மிடத்தில் பெற்றுக்கொண்டு, உம்மிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய 4 நான் உம்மிடத்தில் கற்றுக்கொண்டு, உம்முடைய சிறந்த ஒரு படைப்பாய் நான் காணப்படணும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஆண்டவர் அநேகத்தை படைத்திருக்கிறார். வானங்களில் அநேகத்தை படைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வானம் அவருடைய கரத்தின் கிரியைகளை என்ன பண்ணுகிறதா? வெளிப்படுத்துகிறதா. அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர்னு எது வெளிப்படுத்துதா? வானம் வெளிப்படுத்துகிறதா. அவருடைய படைப்பு தான் நாமும். நாம் எப்படி அவரை வெளிப்படுத்துகிறோம்? அவரிடத்தில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொண்டு, பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொண்டோமானால் நாம் தான் தேவன் படைப்பிலே சிறந்த படைப்பாய் காணப்படுவோம். தேவகரத்தில் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் அதை நமக்கு தர, நாம் அவரிடத்தில் கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு சூழ்நிலைகளை, காரியங்களை, காரணங்களை அனுகூலமாக்கி தரணும். தாழ்த்தி தேவகரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்ம இன்னும் எடுத்து பயன்படுத்துவாராக.